இந்த வீடியோ முடியும்போது, உங்களுக்குள்ள ஒரு நல்ல தெளிவும், ஒரு நல்ல ஃபீலும் கிடைக்கும். அதனால முடிஞ்சா ஒரு அமைதியான இடத்துல இருந்து இத கேளுங்க. இப்ப நான் சொல்றத அப்படியே கற்பனை செஞ்சுட்டு வாங்க. ஒரு வீட்ல அண்ணன், தம்பி 2 பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போதே இடையில தம்பி சொல்றான், "எனக்கு இந்த படம் பிடிக்கல, போர் அடிக்குது. வா நம்ம போயிட்டு மொபைல்ல கேம் விளையாடலாம்." அப்படின்னு அண்ணன கூப்பிடுறான். ஆனா, அண்ணனுக்கு என்னமோ அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கணுன்னு ஆசையும் இருக்கு. தம்பி கூப்பிடுறானே அப்படின்ட்டு போய் மொபைல்ல கேம் விளையாடுறான். அங்கேயும் அந்த தம்பி வந்து மொபைல் கேமும் ஃபுல்லா விளையாடல. அதுலயும் பாதி நிறுத்திட்டு, "எனக்கு போர் அடிக்குது. வா நம்ம போயிட்டு சைக்கிள் ஓட்டலாம்." அப்படின்னு கூப்பிடுறான். சைக்கிள் கூட ரொம்ப நேரம் ஓட்ட மாட்டேங்கிறான். திரும்பவும் வந்து அண்ணன்கிட்ட, "இல்ல எனக்கு இதுவும் பிடிக்கல. ரொம்ப போர் அடிக்குது. வா நம்ம போயிட்டு திரும்ப படமே பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த தம்பி இருக்கான் இல்லையா? அவனுக்கு அண்ணன பத்தி என்ன நினைப்பான்? இவன் நம்ம என்ன சொன்னாலும் செய்வான். நாம எப்போ கேட்டாலும், எத கேட்டாலும் இவன் செய்வான். அப்படின்ற ஒரு பிம்பத்த யார் கிரியேட் பண்றா? அந்த அண்ணன். அதுவே அந்த அண்ணன் முதல்ல அவன் கேம் விளையாட கூப்பிடும்போதே, "இல்ல எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நான் படம் தான் பார்க்க போறேன். அதனால நான் படம் பார்க்குறேன். நீ போய் கேம் விளையாடு." அப்படின்னு சொல்லியிருந்தா, தம்பி என்ன பண்ணியிருப்பான்? அப்பவே நிறுத்திட்டுருப்பான். சரி அண்ணன் படம் பார்க்கட்டும். ஒண்ணு அவனும் சேர்ந்து பார்த்துருப்பான். அப்படி இல்லன்னா, அவனுக்கு பிடிச்ச கேம போய் அவன் விளையாடியிருப்பான். அண்ணன் படத்த பார்த்து முடிச்சிருக்கலாம். இப்போ நாம இதே தாங்க நம்ம மனசுகிட்டயும் பண்றோம். நம்ம மனசு என்னெல்லாம் சொல்லுதோ, ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே செய்யணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஒரு வாட்டி அழணும்னு தோணும். ஒரு வாட்டி கோவப்படணும்னு தோணும். ஒரு வாட்டி வெளிய போணும்னு தோணும். கொஞ்ச நேரம் தூங்கணும்னு தோணும். இதே தான் நம்ம மனசும் பண்ணுது. அந்த தம்பி அந்த தம்பி மாதிரியே தான் நம்ம மனசும் நம்மள அங்க வா, இங்க வான்ட்டு சொல்லிட்டே தான் இருக்கும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல அத நிறுத்தணும். இப்போ எனக்கு தூங்கணும். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இப்போ நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ஒரு அமைதியான தூக்கம் வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் நான் டிவி பார்க்கணும். ஸோ, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு உங்க மனசுகிட்ட பேசிட்டு, எந்த வேலை செய்றதா இருந்தாலும், இப்போ நான் போய் சமையல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உங்க மனசு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சுரும். அப்போ நமக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம மனசு அப்படியே கட்டுப்படுத்தி, ஒரு அமைதியா நாம என்ன நினைக்கிறோமோ, அத செய்றதுக்கான ஒரு ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும். இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுகிட்ட சொல்லுங்க. "இப்ப எனக்கு பசிக்குது. நான் சாப்பிட போறேன். இப்ப எனக்கு போர் அடிக்குது. நான் போய் டிவி பார்க்க போறேன். இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்க போறேன். இப்ப எனக்கு இந்த சின்ன வேலை இருக்கு. நான் போய் இத செய்ய போறேன்." அப்படின்னு நீங்க பேசுங்க. அதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான். அதுவும் உங்க தம்பி, உங்க அக்கா, தங்கச்சி எப்படி வேணாலும் நெனைக்கலாம். ஆனா நீங்க பேசணும். நீங்க சொல்லணும். ஒரு இடத்துல நீங்க அத கண்ட்ரோல் பண்ணா தான். இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு அமைதி, உங்கள நீங்களே புதுசா பார்ப்பீங்க. தேங்க் யூ.